சோத்ரம் இந்த வாரம் வந்துட்டு சாத்தானை பற்றி பார்த்துட்டு வரோம். அதாவது சாத்தான்னா யாரு, அவனுடைய கிரியை எப்படி இருக்கும், சாத்தான்னா அவனுடைய கிரியைகள். நம்ம உலகத்துல பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ நல்லதை பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம உலகம் சொல்ற பேர் என்னன்னா முட்டாள், வேலைக்காகாதவன், ஒண்ணுக்கும் உதவாதவன், உழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா உலகத்தார் பொறுத்த வரைக்கும் நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவங்க கூட சேர்ந்தா நீயும் வந்துட்டு சர்ச்சா போக வேண்டியதுதான், நீ தூக்கிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்ற ஆளுதான் இருக்காங்க, செய்யறாங்க. ஆனா கர்த்தருடைய மஞ்சு சொன்ன மாதிரி கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம சரியானதை செய்யறோமா? கர்த்தர் பார்வைக்கு நீங்க போடுறதுக்கு அவர் என்ன சொல்லுமா, உலகம் அப்படி சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுமா, வா என் மகனே, வா என் மகளே, உனக்காக ஜீவகனை வைக்கப்பட்டிருக்கு, உனக்காக ஆசீர்வாதம் வந்து பாரு, உனக்காக நான் பரலோகத்து வீடு கட்டியிருக்கேன். ஸோ அப்படி சொல்றதுதான் நம்மளுக்கு தேவையை தவிர உலக மக்களுக்கு நம்மளுக்கு தேவை கிடையவே கிடையாது. ஸோ அதில் எப்போ நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு விசுவாசிகள். விசுவாசிகள்னா சாத்தான் வந்து விசுவாசிகளுக்குள்ள எந்த மாதிரி கிரியை செய்வான், எந்த மாதிரி கிரியை செய்வான், சாத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்கள பயன்படுத்துவான். சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மளுக்காக பாடம் அனுபவிச்சு அவர் ரத்தெல்லாம் சிந்தி கொடுக்கும் போது வந்தாரு. அவர் வந்து 33 வருஷம்தான் வந்து ஊழியம் செய்தாரு. 36 வயசுதான் அவர் வந்து ஊழியம் செய்யறதுக்கு போனாரு. ஸோ அவர் முதலாவது போகும்போதே ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போன காரியம்னா என்ன இடம் தெரியுமா, காடு, வனாந்திரம். அங்க போயிட்டு 40 உபவாசம் இருந்தார். சாத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மள தொடுவான், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, ஆவில பலனா இருக்கும் போது கிட்ட வரமாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்போ வீக் ஆகுறீங்களோ, ஏதாவது சின்ன உங்க மனசு ஒரு கசப்பு இருந்தா போதும், ஒருத்தர் மேல ஒரு கசப்பு வந்துடுச்சுன்னா அது உனக்கு போதும், அதை வச்சு உங்களை மைண்ட பிளாக் பண்ணிடுவோம். அதுதான் சாத்தனுடைய குணங்கள். ஆண்டவர் பற்றி அவனை கசப்பு வைக்க மாட்டான். ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அது கசப்பு வெறுப்பு இருக்காது. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம், அப்படிதான் பாப்பாரே தவிர அகைன் வந்து அவங்க பண்ணிட்டாங்க பாரு, அவங்க செஞ்சுட்டாங்க பாரு, பண்ற அந்த மாதிரி ஒரு எரிச்சல் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தேயு படிக்கிறேன், மத்தேயு 4:8 படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன். அகைன் the devil took him to a very high mountain and showed him all the kingdoms of the world and their splendor. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு நீங்க பாக்குறவங்க பாத்துக்கலாம். ஆண்டவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போயிட்டு, ரொம்ப உச்சி, அந்த உச்சியில கொண்டு போயிட்டு ஆத்தான்னு சொல்றேன், இந்த ராஜ்யம் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ராஜ்யம் நீ வந்து என்ன குனிஞ்சு பணிந்து கொண்டா. நிறைய பேர் சொல்ற இந்த வார்த்தையை காமிச்சிட்டு தமிழ்ல வந்து இது மாதிரி இருக்கு, ஆனா அது ஹீப்ரு, அதாவது இது வந்து கிரேக் மொழியில வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை. எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஹையர் ஆபீஸ்க்கு இப்ப நீங்க போறீங்க, ஹையர் ஆபீஸ்க்கு நீங்க போய் குட் மார்னிங் சொல்றீங்க ஒரு சாருக்கு. அப்படி குட் மார்னிங் சொல்றாரு, கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு குட் மார்னிங் சொல்வாரா? இல்ல, சும்மா கை அப்படி லைட்டா தலை அப்படி குட் மார்னிங் அப்படி சொல்லுவாரு அந்த ஹையர் ஆபீஸ்ல. அந்த அளவுக்கு நீ பணிஞ்சா போதும்னு சொல்லி சாத்தான் சொல்றாரு. ஆனா நம்ம பைபிள்ல தமிழ்ல பொறுத்த வரைக்கும் தாழ விழுந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனா கிரேக் மொழி ரியலா அதுக்கான அர்த்தம் கிரேக் மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த காரியம் வந்து லைட்டா அந்த ஹையர் ஆபீஸ் நீங்க போய் சொல்றீங்க, அந்த கம்பெனிக்கு அவர் தான் மெயினா இருக்கிறார், அங்க போயிட்டு நீங்க போய் சொல்றீங்க குட் மார்னிங் சொல்லும் போது அவர் வந்து அப்படியே தலை குனிஞ்சு சொல்லாம லைட்டா தலை குனி ஒரு 2 இன்ச் அப்படி தலை குனி பார்த்தீங்களா, அந்த அளவு நீ குனிஞ்சா போதும், ராஜ்யத்துல நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சாத்தான் சொல்றான். யாருகிட்ட? ஏசு கிறிஸ்து கிட்ட. ஏசு கிறிஸ்து அந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகமே அவருடைய தான், எல்லாம் அவருடைய கையின் கிரியேன்ஸ்ல வாசிக்கும், எல்லாம் அவருக்குள்ள அசைகிறது வாழ்கிறதுன்னு சொல்லி ஆக மட்டும் பைபிள படிக்கிறோம். அவர்கிட்ட சாத்தான் சொல்றான், இந்த மாதிரி வந்து உலகத்தையே நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியா நான் கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன் வரா? கிடையாது. இப்போ ஓகே டன் ஆயிடுச்சு, அவருடைய காரணமே அதான், உலகத்தை வந்து பாவத்துல விட்டு தான் நான் வந்த காரணம், ஆண்டு வந்த காரணமே அதான். சாத்தானே கொடுக்குறேன்னு சொன்ன, நம்ம தலை குனிஞ்சு அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய ஏதாவது கர்த்தரை மட்டும் தேவனை மட்டும்தான் நீ பணிந்து கொள்ளு வேதத்தை வச்சு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் நம்மளுக்கு விசுவாசிகளுக்கு வேணும். தேவன் வந்து உலகத்தை வந்து வந்த காரியமே வந்து வெறும் வந்து ரத்த சிந்தத்துக்காக மட்டும் இல்லை, என்னை பின்பற்றி வாங்க அவர் சொல்ற ஒரு காரியம், அதை என்ன ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தேவன். ஸோ அவர் வந்து சொன்ன காரியம் அவன் ஒன்ன கொடுத்துருவானா? சாத்தான் அதிகமா போய் சொல்லுவான். பொய் தான் அவனுடைய எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி, எல்லாமே
பொய்யில தான் எல்லாமே ஆரம்பிக்கும். உடனே வந்து சுட்டுவானா? கிடையவே கிடையாது. அது நம்ம யோசிச்சுக்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரி செய்வானா, சொல்றேன் நான் நம்புவோமா? நிறைய பேர் உலகத்துல வந்து பண்ற காரியம் அதான், உலகத்தார் பண்ற காரியம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பெரும்பாலும் லவ் பண்றவங்க பெரும்பாலும் நான் பார்த்த காரியம் என்னன்னா, நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உலகம், நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அப்படியே பயங்கரமா அப்படி பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு தான் அப்படியே அந்த அளவுக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், அதாவது காலேஜ் படிக்கும் போதே நல்ல பெஸ்ட் லவ். அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அவர் செலவு பண்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல அன்பு ரொம்ப அதிகம். அந்த காலேஜ் பசங்களே சொல்லுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் பாத்துப்பாரு பாரு, இப்பவே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பாரு போல ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆயிட்டு முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுதே வேலைக்கு போறதில்ல. ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதில்ல, வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் தான் வந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஸ்கூல். எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நகை இல்லை, எல்லா நகையத்துமே கடையில வச்சு வச்சு சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க லைஃப். வீடு ஃபுல்லா இருளதான், வறுமைதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி விடலாம் மாறிடுச்சு. சாத்தான் பொய் சொல்லுவான், வஞ்சிப்பான் நம்ம லைஃப திருடுற அளவுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்புறாங்க மனுஷங்களை. விசுவாசிகள் பண்ற பெரிய மிஸ்டேக் தான், மனுஷங்களை நம்புவாங்க. அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு செய்வாங்க, அவங்க நம்மளுக்கு பண்ணிருக்காங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நம்புவோம். ஒரு அதிகாரியா இருந்தா அந்த மினிஸ்டர் கூட சரி, மினிஸ்டர் வந்து மாதிரி வீடு கட்டி தரேன்னு சொன்னா ஓகே மினிஸ்டரே சொல்லிட்டாருப்பா கண்டிப்பா வீடு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம மனுஷங்க மேல நம்பிக்கை வைப்போம். அதுக்கப்புறம் போனா யாரு பண்ணி உன்னோட நான் பாக்கணுமா, நிறைய பேரா பார்க்கணும்னு சொல்லி மினிஸ்டருக்கு 1008 வேலை இருக்கும். ஆனா காட் அப்படி கிடையாது. அவர் சொன்னதுதான், நீ என் பிள்ளை, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்யப்படுறேன்னு சொல்லுவாரு. காடுக்கும் மனுஷங்க வித்தியாசம் அதான். விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, சாத்தானுடைய பொய்யோ மனுஷங்களே கிடையாது, கர்த்தரை மட்டும்தான். அதாவது விசுவாசிகளோடு இந்த அடையாளங்கள் இருக்கும். And the things will accompany those who believe in my name. They will drive out demons, they will speak in new tongues. மார்க்கு 16:17. விசுவாசிகளுக்கு, அதாவது விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த அடையாளங்கள் உண்டாகுமா. அந்த விசுவாசி நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த வார்த்தை நல்லா தெளிவா கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. பிசாசுகளை நீங்க துரத்துவீங்க. நம்ம என்ன பண்றோம், ஐயோ இருட்டா ஒரு பக்கம், இருட்டுல போனா பயம், ஏதோ கொண்டு போய் அப்படி கிளாஸ் பண்ண மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியலையே, போக மாட்டோம். பாத்ரூம் வராது, வீட்டுக்கு ஓடி போயிடும் குடுன்னு. ஸோ அப்படிதான் இருக்கும் நம்ம. ஆனா தேவன் சொல்ல, நீ பிசாசிய விரட்டுவமா, உனக்கு அந்த அத்தாரிட்டி நான் கொடுத்துருக்கேன். 2வது பாயிண்ட், சாத்தானை பொறுத்த வரைக்கும் உங்க அத்தாரிட்டிய மறக்க பண்ணிடுவான். நீ ஒண்ணுமே இல்ல, உனக்கு வல்லமே கிடையாது, நீ என்ன ஜெபிக்கிறப்போ, உனக்கு என்ன ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு, அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துருவான். ஆனா தேவன் சொல்ற ஒரு காரியம், நீ பிசாசுகளை துரத்துவ, நீ போய் நின்னா பிசாசு ஓடும். அந்த அளவுக்கு வல்லமை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. ஐயோ வீட்டுல ஒரே வறுமைங்க, வீட்டுல ஒரே கஷ்டம், பிசாசு போராட்டம், சாத்தன் வந்து குடும்பத்தை வந்து அப்படியே உழுக்குறான், வீட்டுல அவ்வளவு வறுமை, அவ்வளவு அப்படிதான் பண்றமே தவிர, நம்ம போயிட்டு எது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு முடிஞ்சது நீங்க செய்யுங்கப்பா, உங்களால காரியங்களை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு பிரியமானதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கவும் மாட்டோம். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இந்த வறுமை, இந்த கஷ்டத்தை நான் வந்துட்டு எதிர்த்து ஜெபிக்கணுமா அப்படி கேட்கறது கிடையாது. ஒரு சில ஆண்டு அனுமதிப்பார், பிசாசு கொடுத்து அனுமதிப்பார். ஆனா நம்ம அதை எடுத்துக்கிற விதங்களை பொறுத்த எல்லாமே இருக்கு. சொல்ற ஒரு காரியம், பிசாசுகளை துரத்துவார்கள். நீ போய் நின்னாலே துரத்துவீங்க. துரத்துனா எப்படி, ஒரு நாய் உங்களுக்கு கத்திட்டு வருது, அதாவது கத்திட்டு வருது, ரொம்ப நாள் கத்திட்டே இருக்கு, நீ ஒரு கம்பு எடுத்து ஹேன்னா அது ஓடி போயிடும். நீங்க அது கம்பும் எடுக்கல, கத்தவில்லை, கத்தினே தான் வரும் பின்னாடியே. பிசாசு பிறகு ஒரு பெரிய ஆட்டத்தை காட்டுவான், நான் தான் பாரு, இது எல்லாமே என்னாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வல்லம் மாதிரி அப்படியே பெருசா கிரியேட் பண்ணுவான். ஆனா இயேசுவின் நாமத்தினால் போன்னு சொன்னா போயிடும். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு காரியமா அது இருக்கு. லூக்கா 23:3 படிக்கிறேன். Then Satan entered Judas, called it Iscariot, one of the 12. லூக்கா 22:3 என்ன போட்டிருக்கு, யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்தான். எப்படி போட்டிருக்கு பாருங்க, நுழைந்தான், அதாவது உள்ள போனா. இப்போ ஒரு வே இருக்கு, அதாவது ஒரு வழி, அதாவது ஒரு காடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு எப்படி போவீங்க, எல்லா பக்கமும் பிளாக்கா இருக்கு, உள்ள போறதுக்கு வழியே இல்லை.
உள்ள நுழையறதுக்கு வழியே இல்லைன்னா அதுக்கான வழி இருந்தாதான் நீ உள்ள போக முடியும் இல்லையா? அது வழி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நுழைய முடியும். அதுக்கான வழி, அதுக்கான வே ஆத்தான் தேடுவான். நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள வந்துட்டு என்னென்ன இருக்குன்றது காடுக்கு மட்டும்தான் தெரியும். நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி ரெண்டுமே காடுக்கு தெரியும். அதே மாதிரி சாத்தானுக்கும் தெரியும். பாசிட்டிவிட்டி வந்துட்டு மட்டுப்படுத்துவான், ஒண்ணுமே சொல்லி அந்த மாதிரி மட்டுப்படுத்துவான். அதே மாதிரி நெகட்டிவிட்டி எந்த பக்கம் போனா உங்களை வந்து மடக்கலாம் அப்படின்னு பார்ப்பான். ஹாத்தான் புகுந்தான், அதாவது நுழைந்தான். நுழையறதுக்கு வழி இருந்திருக்கு. ஒரு டோர் இருக்கு, ஒரு டோர் உள்ள நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உள்ள என்ட்ரி ஆனா ஒரு டோர் இருக்கு. டோர் ஓப்பன் ஆயிருந்தாதான் உள்ள வர முடியும். டோர் ஓப்பன் இல்லாம க்ளோஸ் தான் உள்ள வர முடியாது இல்லையா? அந்த எண்ணம் யூதாஸ்க்கு பண ஆசை அந்த ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுதான் சர்வ வல்லமைத்து அந்த அளவுக்கு இயேசுவை பத்தி பேச நம்மளுக்கு அந்த அளவுக்கு புல் அரிக்கும். அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு பாத்தியா, அவ்வளவு நல்ல மனுஷன் அப்படி நிறைய பேரு கிறிஸ்தவ மதத்தார் இல்லாதது கூட இயேசுன்னா அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. எதனால ஒரு மனுஷனா பாக்குறாங்க, ஒரு மனுஷன் நல்லவரு, நன்மை செய்வரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனா பாக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு தேவன் அவரு. யூதாஸ் கூடயே இருந்திருக்காரு. அவருக்கே அவருக்கு அந்த மாட்டி விடணுன்ற எண்ணம் எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணங்களை விட, அதாவது நன்மைகளை விட அவங்க இருதயத்துல வந்த காரியம் என்ன? பண ஆசை. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல விழுந்தார் யூதாஸ். ஒரே ஒரு பாயிண்ட். அவர் அந்த காரணத்தால என்ன ஆச்சு? குடல் சரிஞ்சு இறந்து போனார். அந்த பாவத்தை நிமித்தம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய விஷயங்களை இச்சிக்க தோணும். அதாவது எனக்கு ஒரு சகோதரிய தெரியும், கிறிஸ்துவர்கள் தான், நல்ல ஒரு ஆவியில நல்ல ஒரு ஆவியில் அபிஷேகம் பெற்றுக்கோங்க, ரட்சிப்பை வந்துட்டு எடுத்துக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணு தான் அப்படின்னு நல்ல ஒரு இதுவா தான் இருந்தாங்க. ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு பலனா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு திடீர்னு வந்து பிசாசு புகுறது வந்துட்டு, நான் வந்து சாத்தான் புகுந்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆடெல்லாம் மாட்டாங்க. குணங்களை வச்சுதான் அவன் தாக்குவான். அவங்க எல்லாம் வீக்கா இருந்தாங்கன்னா, அதாவது உடல் ரீதியா, அதாவது செக்ஷுவல் ரீதியா வீக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஜென்ஸ் கிட்ட ஓவரா பேசுற ஒரு குணம் உள்ள ஒரு பொண்ணு. விளையாட்டுக்கு பேசும், ரொம்ப கேஷுவலா பேசும். ஆனா அதுவே வந்துட்டு ஹாத்தனை உள்ள நுழையறதுக்கு நிறைய பேர் அது ஜென்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஓவரா பேசக்கூடாது. அதே மாதிரி யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட தான் பேசணும். தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ அவங்க அந்த இடம்லாம் பார்க்கல. இஷ்டத்து நல்லா பேசுறது, நல்லா ஜாலியா பேசலாம், எல்லாரும் நல்லவங்க தான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அது ஒரே ஒரு நெகட்டிவிட்டி முதற்கொண்டு அவங்கள தாக்கக்கூடிய அளவுக்கு சாத்தான் அகைனாக அவங்களுக்குள்ள வந்து இன்னும் தவறான வழியில போறது, தவறான போதனைகளை சொல்றது, இஷ்டத்துக்கு தெரியலாம், இஷ்டத்துக்கு போலாம், கிறிஸ்துவ எப்படிதான் இருக்கா அந்த மாதிரி நிறைய போதனைகள் சொல்றது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமா கிறிஸ்டின் பொண்ணு தானே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு டவுட்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு டார்கெட் பெரிய அளவுல அதை விட்டு பிரிக்கிறதுக்கு அதான் பிளான் பண்ணாததுக்கு ஒரு முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்றதுன்னா வந்துட்டு, இப்ப நீங்க பேசுறது எல்லாமே வந்து ஆண்டவருக்கு தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். இந்த பொண்ணு இதுல வீக்கா இருக்குன்னு சொல்லி கேங்கா உட்காந்து வந்து பேசுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த வீக்கா இருக்கு, அப்ப நீ போ, இந்த ஆவி அனுப்புனா விழுந்துருவா அப்படின்ற மாதிரி. இதுதான் உண்மை, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி போயிட்டு இந்த பொண்ணு இந்த விஷயத்துல வீக்கா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் அமைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொல்லாத ஒரு ஆள் அவன். அந்த அளவுக்கு நல்லா பேசுறேன்னு சொல்லி அகைன் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சான். நல்ல கேஷுவலா பேசுறது, கலாய்ச்சி பேசுறது. இந்த உலகத்துல இப்ப பெரும்பாலும் கேஷுவலா பேசுறது, கலாய்ச்சி ரொம்ப ஈஸியா வந்துடும். பேசாம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அகைன் பேசுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கிறிஸ்டின் பொண்ணு ஆள் லவ் பண்ணி அவனே கிறிஸ்டின் தான், 7 வருஷம் லவ். ஆனா இந்த ஒரு கேப்ல அதான் புகுந்த கொஞ்ச நேரம் பீரியட்ல அவர்கிட்ட பேசி நல்லா பேசி வழியிலே போயிட்டு நல்லா சுத்துறது, நிறைய தவறு பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அண்ணன் என்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் கூட வந்தாங்க, இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு நேசிக்கிற பொண்ணு வெளியில வந்ததுன்னா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணோ, நீ நல்லவனா என்ன போய் சொல்லுவியா மத்தவங்க கிட்ட, இந்த மாதிரி என் கூட வந்தாங்க வெளியில போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதனால பொண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பொண்ணு வந்து மானன்றது வேற. அப்படி யோசிப்பாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்கல. அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்தினா தூக்கி போட்டான், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தொட்டுனாங்க, திரும்பவும் வந்து ஆண்டவர் மன்னிக்க ஒரு ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் வந்து கரம் வந்து நீட்டி வான்னா சொல்லுவாரே தவிர
கருத்தை வந்து எடுக்க மாட்டாரு. நம்ம தான் வந்து அந்த கையை தொடறதுக்கு தயங்குவோம். அந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு திரும்ப ஆண்டவர் வந்து அந்த பொண்ணை தூக்கி எடுத்து ஊழியக்காரியா இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சப்போஸ் லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு திரும்ப சொன்னா, ஒரு நாள் பார்க்க போனேன், அவங்க வீட்டாண்ட போகும் பொழுது அந்த சகோதரன் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொல்லாத வந்துட்டு அவங்க வீட்டாண்ட பார்க்க போகும்போது அந்த பொண்ணை பார்த்து எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. பழைய எண்ணங்கள்ல போன இடத்துல ஞாபகம் வந்துருச்சு. இது தேவையா? இந்த காரியம் தேவையா? ஒரு நிமிஷம், ஒரு டே போதும் சாத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவிட்டில வெளில வைக்கிறதுக்கு. அது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். லைஃப்ல ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது பேசும்பொழுது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேமேன்னு சொல்லி கதறும் பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. லைஃப்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு போகலாம், இஷ்டத்துக்கு வரலாம், எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் சொல்லுவாங்க. நிறைய பேர் கிறிஸ்டின் ஹஸ்பண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் தான். ஆனா எல்லாரும் இயேசு கூட இருக்கிறாங்களா? அந்த கேள்வியோட மற்றவங்க கூட பழக பாருங்க. நிறைய பேர் நான் பாக்குற விஷயம் அதுதான் சொல்றாங்க. எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா அவங்க உள்ளான இருதயம் வந்து வேற மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன்ஸே அதிகமா வந்து தப்பான ஒரு வழியில தப்பான போதனை நடத்துற மாதிரி நான் அதிகமா பாக்குறேன். ஸோ அதனால உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், எப்பவுமே வந்துட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் சொல்றது அதான், பைபிள் இருக்கிறது அதான். சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு இருக்கும் பைபிள். பிசாசு இடம் கொடாதீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு இருக்கும். எதுக்காகனா ஒரு சின்ன நுழைவு பாருங்க, ஒரு சின்ன நுழைவு நிமித்தம் யூதாசால பண்ண காரியம். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கான உலக ரட்சகர், அவர் அந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர். அந்த தேவனையே போட்டு கொடுக்குற அளவுக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான் சாத்தான். ஒரு சின்ன பாயிண்ட் போதும் நுழையறதுக்கு இடம், அவன் உள்ள வாழ்த்துக்கு நுழையறதுக்கு இடம். அந்த பொண்ணு இடம் கொடுத்து நுழையறதுக்கு அந்த பொண்ணு லைஃபே டோட்டலா டேமேஜ் ஆச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. இருந்தாலும் எப்பயாச்சும் அந்த பையனை பார்க்கும் பொழுது அந்த தப்பு ஞாபகமா வராதான்? கண்டிப்பா ஞாபகம் வரும். கர்த்தர் மன்னிப்பாரு. மனுஷங்க மட்டும் மன்னிப்பாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. மனுஷங்கள் மன்னிச்சாலும் மறக்க மாட்டாங்க. அப்படியே மைண்ட்ல நிக்கும், இந்த பொண்ணு மாதிரி பண்ணவதானே, இப்ப போய் நல்லா பிரசங்கம் பண்ணா நல்லவலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல பொண்ணுதான், சரி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்களா? நம்மளா கனவு காணுக்கலாம் அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு நல்ல பொண்ணுதான், ஏதோ தப்பு பண்ணிச்சு, பரவாயில்ல மன்னிச்சு அப்படின்னு நினைக்காது. என்ன இவ பேசுறா பெருசா, என் கூட எங்கெல்லாம் சுத்தம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு மாதிரி எங்க பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க, பார்த்து பேசுங்க அடுத்தவங்க. விசுவாசிகள் சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்க. அந்த குணத்துக்கு இடம் கொடாம இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை உங்க மேல முழுசா கிரியேட் செய்யணும். பாத்தீங்கன்னா விசுவாசிகள் கேட்ட எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிகள் கொடுத்த ஒரு அதிகாரம் அது. விசுவாசிகளை துரத்துங்க அவனை. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை எங்க அப்பாவை துரத்தும் அதிகாரம் இல்லை, எங்க அம்மா துரத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்களே வந்து ஜபத்துல உறுதிப்படுத்துங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ள நீங்க ஊக்குவிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கான கிரியையில நடப்பிப்பார். அதான் உண்மையான காரியம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்பதான் ஆண்டவர் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். முன்னே இருந்தா அவர் நிலைதான் இருப்பார். நீ என்ன பண்றன்னு பாப்பார். அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்னு பாப்பார். என்னால்தான் நம்மளுக்கான எண்ணங்கள், அதாவது நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி நம்மளுக்கு இருக்கு. நம்ம சின்ன குழந்தைங்க இல்லை. ஸோ நல்லது கெட்டது எது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கரெக்டா நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அது கரெக்டான காரியத்துல போயிட்டு முடியும். நம்ம தப்பா சூஸ் பண்ணா தப்பாதான் போய் முடியும். அந்த தப்பு வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு மன்னிச்சாலும் மறக்கவே மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு தப்பு மிஸ்டேக் பண்ணா அவங்க மன்னிச்சு மறந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. எப்பயாச்சும் ஒரு 10-12 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணவங்க தானே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மனுஷனுடைய புத்தி. அதான் மனுஷங்கன்னு சொல்றது. இங்க மனுஷங்க அற்ப மனுஷங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மனுஷங்க. மனுஷனுடைய இதுதான் அதான். இயேசு கிறிஸ்து உலகத்தை அந்த ஊழியம் செய்யும் பொழுது அவர் மனுஷங்க நம்பவே மாட்டாராம். நேரத்துல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். எந்த சொல்லியும் மனுஷன் வந்து அவர் நம்பவே இல்லை. மனுஷனை பத்தி அறிந்ததுனால் ஒரு மனிதர்களை நம்பவில்லை, அவங்களுக்கு நம்பி இணங்கவில்லைன்னு போட்டிருக்கோம். அதாவது இவங்களுக்கு நம்பி இணங்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம் இடத்துல. ஸோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து தான். மனுஷங்களை எந்த சொல்லியும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பேசலாம், கொள்ளலாம், அவங்களுக்கான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா அதை நீங்க கீப் அப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் மத்தவங்க கிட்ட புதுசா பேசுறாங்க, அவங்க நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க, இனிமையா இருக்காங்க பேசுனா அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க. அதான் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்ல காரியமா இருக்கும்.
விசுவாசிகள் தேவனுக்கு ஏற்ற ஒரு அருமையான பிள்ளைகள். விசுவாசிகள் அவ்வளவு நேசித்த ஆண்டவர், அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு விசுவாசிகள் மேல. பாஸ்டர்ஸை விட, அவங்க பாஸ்டர்ஸை விட, அவங்க அப்பா அம்மா விட அவ்வளோ பாசம் ஆண்டவருக்கு. என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றவர். ஸோ அவரு கூட இணைஞ்சிருக்க பாருங்க. தேவன் கட்டாயம் உங்களை இன்னும் பலனை பயன்படுத்த நல்லவரா இருக்கிறார். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஏதாவது டவுட்